ஹலோ கேஸ், வெல்கம் டு தமிழ் பசங்க ரியாக்ஷன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா கேரளா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலே வந்து ரீசெண்டாக ஒரு பெரிய ஆக்டர் வந்து டிஃப்ரெண்ட்டான ஸ்கிரிப்டெல்லாம் சூஸ் பண்ணி நடிக்கிறாரு. அவர் வந்து வேற ஒரு ஜோனில் வந்து ரொம்ப நாளாக நடிச்சிக்கிட்டு இருக்காரா? இல்லைடா, நான் ஒரு இன்டர்வியூலாம் பார்த்தேன். லாஸ்ட்டு 2 ஃபிலிம்ஸுமே வந்து அந்த மாதிரி தான். இதுக்கு அவரே ப்ரொடியூஸ் பண்ணி வர பண்ணிட்டு இருக்காரு எல்லாமே. இதுக்கப்புறம் ஓகே ஸ்டார்டம் பார்த்தாச்சு, மாஸ் பார்த்தாச்சு, இதுக்கப்புறம் வந்து சொசைட்டிக்காக படம் பண்ணலாம். இதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், அன்ஸ்போக்கன் வேர்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணுறது. அதுவே எல்லாமே அவர் காசுலேயே பண்ணுறாரு. அதுதான் வந்து ஹைலைட்டு. ஸோ இந்த படம் வந்து இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற படம் வந்து ரொம்ப நாளாக போன வருஷத்துலேருந்தே ஒரு 2 போலில் வந்துச்சு. 2 போல்லையுமே அது செகண்டு அந்த மாதிரி தேர்டு அந்த மாதிரி போயிடுச்சு. ஆனால் கமெண்ட்ஸ் நிறைய வந்துருக்கு. இந்த படம் பாருங்க. அண்ட் இது வந்து எங்களுக்கு கும்பலாங்கி நைட்ஸ் கொடுத்த அதான் சப்ஸ்கிரைபர் தான் எங்களுக்கு இதை மென்ஷன் பண்ணது ஃபர்ஸ்ட் டைமு. அது யாருன்னு நீங்கள் கும்பலாங்கி நைட்ஸ் வீடியோ போய் பாருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வைரஸ் ப்ரொனவுன்ஸ் வர பண்ண முடியும். ரோஷாக். என்ன சாஷே? வேற அதுப்பா ரோஷாக். ஸோ இது வந்து ரோஷாக்னு பேர் வந்து கேட்டாலே எனக்கு வந்து வாட்ச்மேன் தான் ஞாபகம். நம்ம வந்து ஹாலிவுட் படம் வாட்ச்மேன் ஒன்று இருக்கும். அந்த ரோஷாக் உங்ககிட்ட மாட்டிருக்கேன்னு நினச்சிங்களா? என்கிட்ட அந்த ரோஷாக் கேரக்டர் தான் வேற லெவல். ஒரு பேட்மேனுக்கு ஈக்குவலான ஒரு கேரக்டர் இது. ஸோ அதான் ஞாபகம் வருது. இப்போ நியோனாய்ர் சைக்கலாஜிக்கல் த்ரில்லர். ஸோ அந்த வழியிலே தான் இந்த படமும் இருக்குன்னு நினைக்கிறேன், இந்த கேரக்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரோஷாக் இது யார் டைரக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிசாம் பஷீர். அண்ட் இதுவும் ப்ரொடியூஸ்ட் பை மம்முட்டி கம்பெனி. ஸோ இந்த படத்தோட கேஸ்டிங் யார் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வித் மம்முக்கா, ஷரஃபுதீன், ஜெகதீஷ், கிரேஷ், ஆசிஃப் அலி இருக்காரு, பிந்து பேனிக்கர். ஆசிஃப் அலி எந்த படத்துலடா அவரு? 2018 நம்ம பார்த்தோம். பாம்புடா, பாம்பு தேடி போ. பிந்து பேனிக்கர் படம் நடிச்சிரு. நம்ம பார்த்தது 2000 பிந்து பேனிக்கர். இது பார்த்தா பிந்து பேனிகர், கோட்டயம் நசீர், சஞ்சு சிவராம். ஸோ இதுதான் அந்த படத்தோட காஸ்டிங். ஸோ இது என்னடா, இது என்ன படம், என்ன மாதிரியான கதை? சொல்லிட்டானேடா, இன்வெஸ்டிகேஷன் சம்திங் நினைக்கிறேன். அது மோஸ்ட்லி நியோனார்னா தான் இருக்கும். ஸோ இதுதான் அந்த படத்தோட காஸ்டிங், ஒன்லைன் எல்லாமே. இதுக்கப்புறம் நம்ம ரியாக்ஷன் போவோம். எஸ். தலைவர் ஃபர்ஸ்டே காட்டுறாங்களா? ஏதோ சம்பவம் பண்ணிட்டு வராரு போலல. அதுதான் இது. ரத்தம் வந்து போறா. ரத்தம் மூஞ்சில ரத்தம் வருது. സാറിന്റെ പേരെന്താ ഒന്ന് പറയൂ? ലൂക്ക് ആന്റണി. ഓക്കെ. എന്താ സംഭവിച്ചത്? ഞങ്ങൾ ഹിൽസിലേക്ക് പോകുന്ന വഴി ഐ ടുക്ക് എ റോങ് ടേൺ. എങ്ങനെയാണെന്നറിയില്ല, കാറ് പെട്ടെന്ന് ആക്സിഡൻ്റ് ആയി. സീറ്റിൽ സോഫിയില്ല. மியூசிக் பத்தியா? இந்த பியூட்டிஃபுல் லை, அந்த பேட்மேன் அந்த மாதிரி தான் அது. ப்ளஸ் கான் கேர்ள் இருக்கும் தெரியுமா? கான் கேர்ள். She was pregnant. ஐயோ, இவனும் ஹாஸ்பிட்டல் போகாமல் இவரும் தெரிஞ்சுக்கிறாரு. இவர் கொஞ்சம் நல்லா தான் இருக்காரு. സോഫേ இவர் கொஞ்சம் டவுட்டாகவே பார்க்குறாருல்ல. இல்லை எனக்குமே அதான் இருக்குது. கரெக்டாக இவர் மட்டும் அவ்வளோ பெரிய இடத்துல எப்பறம் அந்த அம்மா துண்டு செருப்பு தெரியும்? ഇനി കിട്ടില്ലെന്ന കാര്യം എല്ലാവർക്കും ഉറപ്പായിരുന്നു. പക്ഷേ ആരെന്തൊക്കെ പറഞ്ഞിട്ടും അയാൾ കേട്ടില്ല. അയാൾക്ക് ഉറപ്പായിരുന്നു ആ കൊച്ചിന് കിട്ടുന്നു, കിട്ടാതെ ഇവിടുന്ന് പോകൂല. ஆமாம், என்ன மீனிங் இதுக்கு தெரியல. டெஸ்ட்டுன்னு போட்டுருந்தது. டெஸ்ட்டுன்ட்டு மஸ்டாங்கா? பயமா இல்லை காரு. மஸ்டாங் தானே அது? ஆனால் டெய்லியும் தேடுறாரு அவரு. എല്ലാം ഓപ്പണായിട്ട് പറയാമല്ലോ സാറേ. ഇതിപ്പോൾ സംഭവം നടന്ന് 2-3 ദിവസമായി സ്ഥിതിക്ക്. അതുകൊണ്ട് സാറ് ഞങ്ങളെ இதையாண்டா எடுக்க மாட்டேங்க. போலீஸ் தெரிஞ்சு எடுத்துருப்பாங்கல்ல. எடுத்துருவாங்க தான். இவர் எடுக்க விட மாட்டாருன்னு நினைக்கிறாங்க பேர். அதை சொல்கிறாங்கல்ல, நீங்கள் வெளியே வந்துடுங்க. இவர் யார் கூட இருக்கிறாரு? இவர் நரேஷனில் தான் போகுதுன்னு நினைக்கிறேன் ஸ்டோரி. இதுவும் இந்த பேட்டர்னில் இருக்குல்ல, அந்த ബട്ടർഫ്ലൈயோட സ്മോക്ക് മാറി. സാറ് വിഷമിക്കണ്ട, ആ കൊച്ചു തിരിച്ചു വരും.
നമ്മൾ ഈ പത്രത്തിലൊക്കെ കണ്ടിട്ടുണ്ടല്ലോ, കാണാതായ ആൾ 5 കൊല്ലം കഴിഞ്ഞ് തിരിച്ചു വന്നു, 10 കൊല്ലം കഴിഞ്ഞ് ഇന്ന സ്ഥലത്തുനിന്ന് കണ്ടുകിട്ടി. അതുപോലെ തന്നെ ഇതും ആ കൊച്ചു വരും. நினச்சேன் நான் கேட்கலான்னு என்ன அசால்ட்டாக உட்காந்து ஃபாரஸ்ட் ரீஜனில் அது ഇയാളെ എന്തിനാ ഇവിടെ പിടിച്ചു വെച്ചിരിക്കുന്നു? വെള്ളം അടിച്ചത് ഞാനാണ്, ഈ സാറ് അടിച്ചിട്ടില്ല. സാറുവാ, വണ്ടി എടുക്കടാ. ஓ நீ அதனால சொன்னியா? எதுரா ഇയാളുടെ മരുമോനാ സാറേ ശശാങ്കൻ. ஏதோ பண்ணிட்டாரு, പരിചയപ്പെടുത്തൂല. எல்லாரையும் நம்ப வைக்கிறதுக்காக அப்படி பண்ணிட்டு. அதான் ഇങ്ങനെ ഒന്നും സംഭവിക്കൂല. கார் கடியில் போச்சு മോന്റെ വീടാ, മൂത്ത മോന്റെ. അന്നത്തെ എടുக்க മാറ്റം. ഇതിന്റെ പണി തീരുന്നതിന് മുമ്പ് അവനൊരു ആക്സിഡന്റിൽ പോയി. ഇത് സാർ എടുത്തോ, എന്നിട്ട് സാറിന് ഇഷ്ടമുള്ള ഒരു തുക എനിക്ക് തന്നാ മതി. അളിയൻ ഒരുപാട് ആഗ്രഹിച്ചു കിട്ടിയ വീടല്ലേ, ചത്താലും അങ്ങനെ പെട്ടെന്ന് ബൈ പറഞ്ഞു പോവോ? അയ്യോ സത്യമാ സാറേ, உള്ളதா? அவரு நினைக்கிறாரு போல, நான் போட்ட பிளான் இவங்க கொடுக்குற ஐடியா நல்லா இருக்கே அப்படின்னு. நானே பேய்டா என்கிட்டே பேர் இந்த பீஸா படம் மாதிரி நான் ஒரு ஸ்டோரி யோசிச்சு வந்தேன், நீ நல்ல ஸ்டோரியா கொடுக்குற, இதே ஃபாலோ பண்ணிக்கலாம். ഇത് ബാലനുള്ളതാ. ഇനി നോക്കണ്ടേ പോലെ? വേണ്ട, എനിക്ക് സാറിന് വിശ്വാസ. இதனால സാറേ പോവുക, കാണാം. இதனால்தான் കാണുമോ? பணத்தை விட்டு பணம் எத்தனையானா போறாரு அவரு வீட்டுக்கு. ഇത് ബാലന്റെ റിട്ടയർമെന്റ് ഫണ്ടാണ്. ആ കുടുംബത്തിൽ നിന്ന് റിട്ടയർ ചെയ്തെന്റെ ഫണ്ട്. ലൂക്ക് സാറ് പാവാ, ക്ഷമിച്ചോളൂ. டேய் என்ன ஏமாத்துனது இது? அந்த வீடு விற்க முடியாத இடத்த வித்துட்டு அந்த இது என்னடா இந்த முஸ்டாக்கு எவன்டா இந்த மாதிரி வழியில் அது பண்ணும் பைக்லனா போயிடலாம். இதுவாடா அது முஸ்டாக் அது ஃபர்ஸ்ட் டைம் அதே காத்தானே. அவரோட கார் கலெக்ஷன்லேருந்து ஒரு கார் எடுத்துன்னு வந்துட்டார் பொழுது. செம்ம கார்ரா அது. அதில் வந்து இப்போ நம்ம கண்ணூர் பார்த்தோம் பார்த்தியா, அந்த இது டாடா சும்மா கூட வச்சிருக்காரு அந்த கலெக்ஷன். அது துல்கர் சல்மான் எது கிஃப்ட் பண்ணாங்க அந்த இது. கரெக்டாக உடஞ்சிது. ஏவன் இந்த ரெட் ஹெட்ல ஒருத்தன் ஒரு கும்பல் இருக்குங்க. ஓட்ரிஸ்களோ ஏதோ சம்திங் ஆகும்ல. இல்லை அது இல்லை, அது இல்லை, அந்த கல்ட்டு குரூப் ஒன்று. அந்த ஸ்வாம்பு கிட்ட എങ്ങനെടാ? അയാൾക്ക് വേറൊരുത്തിയായിട്ട് ഫോൺ വിളിയും കാര്യങ്ങളൊക്കെ ഉണ്ടായിരുന്നു. അത് എനിക്കറിയാവുന്ന കാര്യം. இதுதான் நான் சந்தேகமாக பார்த்தாரு எங்க എൻ്റെ മക്കൾ അനുഭവിക്കേണ്ട മുതലല്ലേ. என்னடா 45 லட்சத்தை எடுத்துட்டு ஓடிட்டேன்றாரு. இவர்கிட்ட அதான் பசங்களுக்கு எல்லாமே கொடுத்துட்டாரு. இவர்கிட்ட இருந்து காசு வாங்கிட்டாரு. கண்டுபிடிச்சிட்டுக்கிறாங்க. சார் உங்களுக்கு சொன்ன புரியாதா? அவர் இங்க எதுவும் கொண்டு வைக்கல. என்னடா இவன் எங்க செத்து கிடக்குறாரு? மமுக்கா மேல தலைவரோட வேலை தான் அது. தலைவர் அதுவும் பேர் ஓடி இருக்காரு பொழுது. இன்னும் அடிச்சு தூக்கியிருக்காருல காலை வச்சு, சுற்றி வர வச்சிருந்தார் கையில். முதல்ல மாஸ்க்லாம் வேற போட்டுருந்தாரு. ബാബോട്ടാ ഒരു ലോഡ് ഇപ്പോൾ പോവും, മാക്സിമം 2 ആഴ്ച. கும்பலாங்க മറ്റത് ഞാൻ കൊടുത്തു തീർക്കാം, ബാക്കി നമുക്ക്. ഒരു ലോഡ് എന്താക്കാനാണ്? കൊച്ചേ മര്യാദക്കല്ലെങ്കിൽ നിർത്തി പോകണം, അല്ലാതെ ആൾക്കാർ മെനക്കെടുന്നത്. இல்லை இவர் ஏமாத்திட்டாங்க. அது பைக்லயே போயிடலாம்டா அவரு. தடையத்தை இது பண்றாரு, தடையுமே இல்லை போயிட்டு. இல்லை நான் வந்து லியூக்கை ஏமாத்திட்டேன் அப்படின்னாரு. சம்மர்ல சூட்டு. என்ன பண்ணாரு? புரியல. எல்லாருமே எப்படி பாக்குறான் பாருங்க. இந்த பிளாக் சூட்ல கொஞ்சம் ஒரு ஃபேஸ் பாருங்க. ஓகே, எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் நோட் பண்ணி பார்த்தா இவர் காசு எடுத்துட்டு போயிட்டாரு. சரி 45 லட்சம்னு சொல்றாங்க. அங்கேயே வந்து ஒரு டவுட், ஏன்னா இவர்கிட்ட இருந்து காசு வாங்குறாரு, வீட்டுல இருந்து எடுத்துட்டு போயிட்டுன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்தோடனே போலீஸ் மூஞ்சி மாறுது. கம்ப்ளைண்ட் கொடுத்தது ஒரு கான்ஸ்டபிள் கிட்ட, போலீஸ் அந்த இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ வந்தார்ல அவர் மூஞ்சி மாறுது. அவர் கரெக்டாக ஸ்பாட்டுக்கு போய் தேடுறாரு.
அவர் வேற எங்கேயுமே தெரியல, அந்த வீட்டில் தேடிட்டு கரெக்டாக டெட் ஸ்பாட்டுக்கு போயிட்டு தேடுறாரு. ஒன்று எனக்கு அந்த இவன் மேலே டவுட்டாக இருக்குது, கூட ஒருத்தன் தான் பாரு. இப்போ இவர்கிட்டயும் வந்து கை தட்டினோன்னு இவரும் கை விட்டாரு. எனக்கு இன்னும் எல்லாரும் கனெக்ட் எடுக்கிறாங்க, யாரும் பேசிக்க மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த கும்பல் பண்ணிருக்கணும். ഡയലോഗേ ഇല്ലടാ, സ്റ്റാർട്ടിങ് ഡയലോഗ് തീർത്ത്. ഞാൻ ശ്രദ്ധിക്കേണ്ടതായിരുന്നു. ഇത്രയും കാശ് കൊടുത്ത് ബാലിനെ ഒറ്റയ്ക്ക് വിട്ട്. അതല്ലെങ്കിൽ അങ്ങനെയൊക്കെ തന്നെ വരൂ സാറേ, അനുഭവിക്കാനും ഒരു യോഗം വേണം. ஓ, 45 லட்சம் இவரு கொடுத்தது தான் நினைக்கிறேன்ல, வீட்டில் இல்லை போல. டேய் டப்பா இருந்துச்சாங்க, ஒரு டப்பா கொடுத்தாரு. அவரு கொடுத்தது அந்த வீடு விற்கிறேன்னு சொன்னார்ல, அந்த வித்த காசு. இது ஒய்ஃபா தான் நினைக்கிறேன், கை அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இல்லடா, இதை பற்றி ரத்தம் பின்னாடி போன மாதிரி இருக்குது. ஏதோ சிம்பாலிசம். ആ സുജാത വിളിച്ചിട്ടേ നീ എന്താ ഫോൺ എടുക്കാത്തെ? இந்த போஸ்டர்ல வந்து ഒരു ശബ്ദം കേട്ടില്ലേ? யாரா அந்த பொண்ணு? எனக்கு என்ன தோணுது, ஒருவேளை அவங்க ஒய்ஃப் வந்து இங்கே தான் செத்துருக்காங்க போல, ஏதோ ரிவெஞ்ச் எடுக்க வந்துக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அந்த ரிவர்ஸ் ஷாட்டு அதெல்லாம். எனக்கு ஒய்ஃப் மர்டர்லேயே எனக்கு டவுட் வருதுடா. திடீர்னு லைட் எரியுது. പിന്നെ അയാൾ എന്തിനാ പേടിക്കുന്നത്? അയാൾ ആരെങ്കിലും കൊന്നിട്ട് വന്നു തോന്നില്ലേ? എനിക്കിപ്പോൾ ഡൗട്ട് തോന്നില്ലേ? ഇതെനിക്ക് അയാളെ ഫസ്റ്റ് കണ്ടപ്പോൾ തോന്നില്ല. അയാൾ വന്നൊരു സിനിമ കഥ പറഞ്ഞു, നീയൊക്കെ അത് വിശ്വസിക്കുകയും ചെയ്തു. ഭൂലോക ഫ്രോഡാണ് അയാൾ. എനിക്ക് തോന്നുന്നത് അയാൾ ഡീസൻ്റ് വിഷയമാണെന്നാ. അയാളുടെ വൈഫോ? അതും പുളുവാണോ? ഈ കൊച്ചൻ ഈ നാട്ടിൽ ആരെങ്കിലും കണ്ടിട്ടില്ല. പോട്ടെ, അതിന് വീട് വീട്ടുകാരൊന്നും ഇല്ലേ? ഇയാൾ മാത്രമേ ഉള്ളൂ അതിന്. അല്ലെങ്കിൽ ഒരാൾ ഈ പട്ടിക്കാട്ടിൽ വന്ന് വീട് വെച്ച് താമസിച്ചാൽ നാട്ടുകാർ എന്തൊക്കെ കഥകളുണ്ടാക്കും. ഇവിടെ എന്ത് നടന്നാലും അയാളുടെ തലയിലായിരിക്കില്ലേ. ഇതിപ്പോൾ സേഫ് ആയില്ലേ? കെട്ടികളെ കാണാനില്ല എന്നുള്ള സെൻറ്റിമെൻറ്റ്സ്. എന്തിന്? എന്നിട്ട് ആളോട് എന്ത് കാണിക്കാൻ? അയാൾ എന്തിനാണ് ഇവിടെ വന്ന് ഇത്രയും കഷ്ടപ്പെട്ടൊരു സീൻ ഉണ്ടാക്കുന്നത്? അത് അയാളോട് ചോദിക്കേണ്ടി വരും. ഒരു കാര്യം എനിക്ക് ഉറപ്പാണ്, അയാൾ ഇവിടെ വെറുതെ വന്നേക്കുന്നതല്ല. ஃபுல்லாகவே மமுங்கா மேலே தானே டவுட் வருது. மஸ்டாங் எங்க இருக்கு, ஆக்டிவா எங்கடா இருக்கு, எதை வச்சு எதனா சரி பண்ணாரு இல்லையாடா? அது என்னடா சரி பண்ணவே ஓட்டுங்கிறாருனோ? എന്താ സാറേ? അല്ല, നിങ്ങൾ നാട്ടുകാരെ എത്ര ഈസി ആയിട്ട് ഒരാളെ തല്ലിക്കൊന്നു കളഞ്ഞു. അല്ല, അതിപ്പം നമ്മൾ തന്നെ ആവണമെന്നില്ല സാറേ, പുറത്തുള്ളവരും ആവുമല്ലോ. ശശാങ്കൻ ആരെങ്കിലും സംശയം ഇല്ല സാറേ. സാറിന് ആരെങ്കിലും ഉണ്ടോ എന്ന് ചോദിച്ചാ, സാറിന് ആരെങ്കിലും സംശയമുണ്ടോ? ഞാൻ കൊടുത്ത പൈസ ബാലിന് കുടുംബത്തിന് യൂസ് ആയില്ല, അതിലെനിക്ക് വിഷമമുണ്ട്. അതിന് സാറ് തെറ്റൊന്നും ചെയ്തില്ലല്ലോ, അവരുടെ സമയം അങ്ങനെ ആയിപ്പോയി. അത് പോരല്ലോ, പോലീസിനെ കൊണ്ടൊന്നും ഒരു കാര്യമില്ല. നീ பணம் இங்கே என்ன இருக்கா? அவர் ஒரு மாதிரி இது பண்றாரு. அந்த ரூம் தேவையில்லாம இது பண்ணாரு, இங்கே போய் மறைச்சு நிற்கிறாருல போடு. ഇനി അത് ശശാങ്കനുള്ളതാ. എനിക്ക് അവരുടെ പൈസ ഒന്നും വേണ്ട സാറേ. பார்த்துட்டு வர போறாரு. സാറ് വന്ന കാര്യം പറഞ്ഞില്ല. പറഞ്ഞില്ലേ? ഇല്ല. പറഞ്ഞല്ലോ. ஏன் அந்த பேக்டா? ஆத்தி சவுண்ட் இது. அவரோட வீடு இது நினச்சி பார்க்குறாரா? தூக்கமே வர மாட்டேங்குது. தூங்கதே இல்லை. டேய் பயங்கரமான ஆளாக இருக்காரு. அவர் தான் பண்ணியிருப்பாரோ? போச்சா 45 லட்சம். ஓ அது செம்மையாக காமிச்சிட்டேன் பார்த்தியா, அவர் உட்காந்துட்டு இருக்காரு மேலேருந்து அது இது ஃபைன் செம்மையாக இருந்துச்சு. என்ன தருணா? டேய் இவனுமா சேர்ந்து பண்ணுறான்? பைக் எடுத்து போய் தண்ணியில் விடத்துக்கு முன்னாடி
அவர் தூத்துல இருந்து பார்த்துட்டு அச்சா நமக்கு சந்தேகப்பட்டது. ஓ அதுதான் அவரு அந்த வீட்டில் கூட ஷூவை பார்த்தாரு பத்தியா, ஷூவில் மண்ணு ஒட்டி நின்றது பேர் குஞ்சு கட்டிலுக்கில் ஷூ ஒன்று பார்த்தாரு. அவர் பைக்கு தண்ணியில் விட்டுதான் இவங்க தான். அவரு தான் வந்திருக்காரு. அவரு விட்டு அந்த 45 லட்சத்தை எடுத்துட்டு போயிடலான்னு நினைச்சிருக்காரு போல. பையன் பார்த்துருக்கான். എതിർത്താൻ മണ്ണാന്ന് വെച്ചാൽ ആദ്യം ഞാൻ ബാലന് കാശ് കൊടുത്ത് വീട് വാങ്ങും. എന്നിട്ട് ഞാൻ തന്നെ ബാലനെ കൊന്ന് ആ കാശ് തിരിച്ചെടുക്കുന്നു. ഇൻട്രസ്റ്റിംഗ്, കേൾക്കാൻ രസമുണ്ട്. ആലോചിച്ച് നോക്കിയാൽ പോലീസ് ഇൻവെസ്റ്റിഗേഷൻ നടക്കാനുള്ള സാധ്യതയുണ്ട് അല്ലേ സാർ? மாசா ஒரு டைலாக் சொல்றாரு, பாட்டு எங்க பையன்றாரு. അല്ലെങ്കിൽ അയാൾ വരിക്കും അയാൾ മേളങ്ങ് മൂഞ്ചി ചെന്നു. எவிடன்ஸ் எதுவும் இல்லை. இல்லடா என்ன சவுண்ட்ரா இது? கரண்ட் அவரோட மெமரி நினைக்கிறேன்டா அது. சம்திங் வீட்டில் ஏதோ நடந்துருக்கு போல. இதான் பாஸ்ட் தான் போல. அவன் ஒய்ஃபும் இருக்காங்க. அவன் ஒய்ஃப் தானே அது. அதை பெரிய பணக்காரன்னு சொன்னாங்களே. நைஸ் ட்ரான்சிஷனில் ஒருவேளை இந்த வீடு தான் அந்த வீடா? வீட்டு வேலைக்காரை கூட சாவச்சிட்டுருக்காங்க. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துச்சு பார்த்தியா அந்த இது ட்ரீமு. ஃபஸ்ட்டு ஒய்ஃப் மட்டும் காமிச்சாங்க. I think robbery went wrong ன்னு நினைக்கிறேன். பார்த்தா ஆசிஃப் அலி மாதிரி இருக்கு. சடனாங்க இவர் அந்த பெட்டி பை தடை வந்துருக்காரு. என்னடா மறுபடியும்? ஆசிஃப் அலி வந்து அவங்க அண்ணன் நினைக்கிறேன். நானும் அதான் நினைக்கிறேன். அண்ணன் தம்பி தான் வந்து இது பண்ண வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். வீட்டில் கொலை இது சரி. அது ஏன் ஒரு காட்டல் ஆக்ஷன் ஆச்சு? இல்லை ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. அண்ணா வந்து துபாயில் வேலை செஞ்சுட்டு திருப்பி வந்து இந்த மாதிரி ஏதோ சொல்லியிருந்தாங்க டைலாக்கு. ஒருவேளை அண்ணன் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஏதாவது பண்ணியிருப்பாங்களா? ஒன்றும் புரியலையே. ഭാഗ്യം കൊണ്ട് രക്ഷപ്പെട്ടെന്ന് ഡോക്ടർ പറഞ്ഞു. മോളെ ആയിരിക്കുന്ന കൊച്ചിനെ കണ്ടോ? അങ്ങോട്ട് കൊടുത്താൽ മതി. മരുമോളാ. ஓகே, படத்துக்கு ஒரு பேஸ் வந்துடுச்சு. ஏன் பண்ணாங்க எடிட் பண்ணாங்கன்னு அதுதான் இன்னொருத்தருக்கா. இவர் வரைஞ்சி வச்சுட்டு போயிருக்காரு. அதான் இப்போதான் நம்மளுக்கு தெரியும் போல யார் அப்படின்னு. செமையா இருக்குல்ல? அவங்க ஃபஸ்ட்டு இது பண்ணும்போது இவர் எதுக்கு இங்கே வந்தார் அப்படின்னு தானே கேட்டாங்க. ஃபஸ்ட்டு அந்த വീട്ടിൽ வரும்போது ചേച്ചി ബാക്കി പേയ്മെൻറ്റും കൂടി പെട്ടെന്ന് അടയ്ക്കണം കേട്ടോ, അല്ലെങ്കിൽ ഇവിടെ ഭയങ്കര ചടങ്ങാണ്. எப்போவுமே அந்த காஃபி மிஷினில் காஃபி கரெக்டாகவே வராது. அதிகமாக தான் செம்மையாக காட்டுது. പരിചയം ഇല്ല. ஏதோ டெஸ்ட் பண்ணுறாரு போல. അതിലെ വിഷയങ്ങൾ കോഫി ഫ്ലോപ്പായ സ്ഥിതിക്ക് നമുക്ക് വേറൊരു കാര്യം ആലോചിച്ചാലോ? என்னடா இது? ஏதோ நடந்துருக்குடா. இல்லை நான் வேற பேர் முன்னாடி வந்து திருன்னு பார்த்துன்னு ஓகே. எப்படி கேட்டா இருப்பாங்க? அந்த ரொம்ப சைக்காட்டிக்காக இருந்ததுல அது. இந்த
திலீப்போட இதுவா? കമ്പനി കാര്യങ്ങൾ എൻ്റെ കയ്യിൽ നിന്നില്ല. എൻ്റെ മോൻ ദിലീപിൻ്റെ വലിയ ആഗ്രഹമായിരുന്നു. അത് വിറ്റ അവൻ്റെ മനസ്സ് നോവുന്ന എനിക്ക് അറിയാഞ്ഞിട്ടല്ല. ഓ അങ്ങനെയാണോ? എങ്കിൽ നമുക്ക് ആലോചിക്കാം. എനിക്കിത് വിൽക്കാൻ യാതൊരു ഇൻട്രസ്റ്റും ഇല്ല. സോറി. താൻ വിൽക്കണ്ട, ഒരു ഷെയർ ഞാൻ വാങ്ങിച്ചോളാം. താൻ സമ്മതിച്ചാൽ മതി, നമുക്ക് പാർട്ട്നേഴ്സാണ്. ഇതൊരു കമ്പനി, ഇതൊരു വർക്കർ. ഇങ്ങനെ എൻ്റെ പുറകെയൊക്കെ പൈസ ഇറക്കുന്നതിന് അതൊക്കെ ഒന്ന് അറിഞ്ഞിരിക്കണം. டேய் முந்திரிடா பொறி வச்சுக்கிறான். யாரா இந்த மாதிரி தானே ஏதாவது கமெண்ட் கொடுத்துட்றான். எப்படா சப்டைட்டில் போடுறது? இவர் தானே அந்த ஸ்டார்டிங்கில் கத்துனாரு. இவர் கூட போய் பேச முடியாது, நான் உங்க கூட பேசுகிறேன், வெளியே போக சொல்லுங்க அவர் அப்படின்னு. അയാൾ പണി തന്നല്ലോളൂ. எனக்கு தெரிஞ்சு இது ஏன்னா கொலை பண்ண இன்னொருத்தனை வெளியே வர வைக்கிறது. ഞാനായൊക്കെ ഒരു ഉപകാരം ചെയ്തില്ലേ? அவனுக்கு தெரிஞ்சிருக்கோம் വീടൊക്കെ മേടിച്ച് யாரை கொலை பண்ணானு. വൈഫിൻ്റെ കാര്യമൊക്കെ മറന്നുപോയി. ஓ இவன் ஒட்டிக்கிறான் போலடா அந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையும், நோட்டீஸு. പോയവര് പോയി, നമ്മൾ സങ്കടപ്പെട്ടിരുന്നിട്ട് എന്താ കാര്യം? സാറിനോട് എനിക്ക് അതേ പറയാനുള്ളൂ. ആ മോക്ക് അത്രയും വിധിച്ചിട്ടുള്ളൂ. ഉള്ള കാലം സാർ അതിനെ നന്നായി നോക്കിയിട്ടില്ലേ? അങ്ങനെ സമാധാനിക്കും. ലൈഫിൽ ചില കാര്യങ്ങളുടെ വില നമുക്ക് മനസ്സിലാവില്ല. അത് നമ്മുടെ കയ്യിൽ നിന്ന് മിസ്സാകുന്നവർ, അല്ലെങ്കിൽ ഒരിക്കലും തിരിച്ചു കിട്ടില്ല എന്നറിയുന്നവർ. ചിലപ്പോൾ തോന്നുന്നു സാറേ അവനെങ്ങും പോയിട്ടില്ലെന്ന്. അവൻ ആഗ്രഹിച്ച് ചെയ്തതെല്ലാം പാതി വഴിക്ക് കിടക്കുക. ഒരെണ്ണവിടെ ഇരിക്കുന്നുണ്ട്, പക്ഷെ വരുന്നില്ല. മോക്ഷം കിട്ടിയിട്ടില്ല കക്ഷിക്ക്, കണ്ടാലറിയാം. പേടിച്ചിട്ടാ വരൂല്ല. சிம்பாலிக்காக சொல்கிறாங்களா? பயந்து ஓடிச்சு. பயந்து வராது. இவர் இருந்ததால் அது உள்ளே வரல போல. போனதுக்கப்புறம் பறந்துட்டு അമ്മയുടെ അമ്മ പോയല്ലോ ഒന്നും പറഞ്ഞില്ലേ? കണ്ടിക്കുമല്ലോ പറയണ. അവർക്ക് വേണ്ട ഞാൻ കൊടുത്തു. இந்த பேக்கடா 45 லட்சம். வீடியோ காலி கொண்டு போகிறான். பையன் இப்போ திலீப் வீட்டுக்கு வர வச்சிட்டாரா? கூப்பிட்டு வரல. ஏன்னா இல்லை அவங்க பார்த்துக்கிறாங்க. அவங்க என்ன இல்லை மண்டோடு இல்லையா? അതെ, കുഞ്ഞിനെടുത്ത് അസ്ഥിയോട് കൊടുത്തില്ല. ദിലീപടെ എൻ്റെ തലയോട്ടി കാണും. அதுதான் மிரர் பார்த்துட்டே வருது. ഞാൻ എന്തെങ്കിലും ചെയ്യണോ? ഇഫ് യു ഡോണ്ട് മൈൻഡ് ഇത്തിരി ചൂടുവെള്ളം കിട്ടിയാൽ കൊള്ളാം. ஏன்டா இப்படி பண்ணுறாரு? அவன் ஒய்ஃபை பண்ணால அது தெரிஞ்சிருக்கு போல வராது சம்திங். திலீப்பா கோஸ்டா வந்து அடிக்கிறாரா ஒய்ஃபை பண்ணதுனால? தெரியல, ஒய்ஃபை கூட அடிக்கணும். நீ என்னடா பண்ற? ரிவெஞ்ச் எடுக்க சொன்னா என்ன பண்ணிட்டு இருக்க நீ? எப்போ அதை எடுத்துருப்பாங்க தெரியலடா. ஏதாவது இது வச்சிருப்பாங்க கயிறு, அப்புறம் ப்ரெஷரைஸ். இல்லை இங்கே அடிக்கிற மாதிரி ஒரு அதான் அந்த ப்ரெஷரைஸ்ட் ஏர் வச்சுருப்பாங்கல்ல, ഔട്ട് ഓഫ് ക്യാമറ വെച്ച് പിസ്കുന്ന് അടിച്ച്. അവസാനം നീ വന്നല്ലടാ നോയ്. ഇതിനു വേണ്ടിയാടാ ഞാൻ ഇത്രയും നാളെ കിടന്ന് കഷ്ടപ്പെട്ടത്. ஆசிஃப் அலி தான் போல. என்னடா இது?
இவரா நினச்சிக்கிறாரா? அப்படியே வைஃப் நினைச்சு பார்த்தியா இல்லையா? அது வெளியே இழுக்குது போலுது, சண்டை போட போகிறது. ஃப்ளாஷ்பேக் போலுது அதெல்லாம். அந்த ஒய்ஃப் இறந்ததுக்கப்புறம் പ്ലാൻ பண்ணுவார் போல இதுக்கப்புறம் தான் നടന്നു എന്നവർക്ക് മനസ്സിലായി. ജയിലിൽ പോട്ടാங்களா? ലെപ്പണിൽ നിന്ന് കിട്ടിയ ഫിംഗർ പ്രിന്റും പ്രശ്നമാണ്. ആ ഇറങ്ങി ഓടിയവനെ കുറിച്ച് ഇവരോട് പറയാം. പോലീസാ? സി ആ മർഡർ നമുക്ക് സെൽഫ് ഡിഫൻസ് ആണെന്ന് പ്രൂവ് ചെയ്യാം. പക്ഷേ റോബറി ഒരാൾ ഗാലി കൊള്ള കേസ് തീരാൻ മാത്രം இவரை ப்ளேம் பண்ணுறாங்க போல, ஒய்ஃப் செத்துது யாரும் நம்ப மாட்டாங்க போல, ராபரி நடந்துச்சு. CCTVலாம் இருக்காதா நான் ஒரு வீட்டில்? ഹലോ ഉണർന്നോ? ഓൾഡ് ബോയ് പടത്തിലാണ്. എന്തെങ്കിലും ബുദ്ധിമുട്ട് തോന്നുന്നുണ്ടോ? அவரோட மென்டல் பிரச்சனையில் ஒருவேளை அவரோட இதுவோ தெரியல, எனக்கு ஒன்றும் புரியல. மேபி இவர் நினச்சிக்கிறாரா இல்லை அங்கே என்ன நடந்தது? இல்லை இவர் பிரசனில் மாட்டினுங்கிற மாதிரி மைண்டில் பிரசன்ட் மாட்டினுங்கிறாரா? സിസ്റ്റർ അടിച്ചവനെ ഒന്ന് കാണണം. ചിരി ശരീരനക്കല്ലേ? എന്നെ കൊല്ലാൻ നോക്കിയതാ അവൻ. ഒന്ന് അടങ്ങിയിരിക്കേ, ഞാൻ ഡോക്ടർ ആരാളെ നോക്കിയിട്ട് വരാം. பஞ்சரான வண்டியை ஓட்டிட்டு என்னோட அம்மாவை எதாவது பண்ண போகிறானா? വീട് ബ്രേക്കിൻ. അവളാണ് നിന്റെ വീക്ക്നെസ്. നിനക്കുന്നു. ഓക്കെ നോക്കാം. അവളെ ഇവിടെ കൊണ്ടുവന്ന് നിന്റെ മുൻപിലിട്ട് നോക്കി. അതേ ആസ്ട്രേ மாதிரி யூஸ் பண்றீங்க. ஆஹா டாம்பட்டார் போல மறுபடியும். അവളിപ്പോൾ വരും സാറേ, കുളിമുറിയില്ല. ഞാൻ ചായ എടുക്കട്ടെ? നീ ചത്തിട്ടുകൾക്ക് കാവൽ നിൽക്കണല്ലേടാ. എന്താ സാറേ? அவங்க ஒய்ஃப் வந்ததும் இது வேற ஒரு சீன் போலுதுடா. அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்தா வந்து அவங்க ஹஸ்பண்ட் கோஸ்ட் உள்ளே வர்றதுக்கான இது போல. എന്ത് സീൻ சொல்றேன்? இது முன்னாடி வந்து ஒரு சீன். എത്ര പറഞ്ഞാലും കേൾക്കില്ല. മനുഷ്യനെ നാളെടുത്തു ഇയാൾ. വയസ്സായി ഇങ്ങനെ ഷെഡി കയറി അല്ലെങ്കിൽ എനിക്ക് ഇത്തിരി സമാധാനം കിട്ടുമെന്ന് വിചാരിച്ചതാ. എവിടെ? സുജാതയെ ഞാൻ കല്യാണം കഴിച്ചോട്ടെ. എന്താ സാറേ? ഇപ്പൊ എന്നാ பண்ணுவேன்? നല്ല ബന്ധം. ആ ഫാക്ടറിയും വീടും ഒന്നും നിന്റെ കയ്യിൽ നിന്ന് പോകില്ല. എനിക്ക് ആളുകൾ ഭരിച്ചുകൊണ്ട് നടക്കുകയും ചെയ്യാം. അമ്മയോട് ഇറങ്ങി പോകാൻ പറയുന്നുണ്ടോ? ഞാനിപ്പോ പോയി പറയും. உங்க அம்மா விவசாயம் வர வச்சுக்கிறாரு. இப்போ என்ன பண்ணுவேன்? ഞാൻ സുജാതയെ കല്യാണം കഴിക്കാൻ പോകും. ദിലീപിന്റെ അമ്മയുടെ അനുഗ്രഹം ഉണ്ടാവണം. ஓ அந்த கோஸ்ட்டுக்கு தெரியல வந்துட்டார் பொழுது. ஏன்னா இவங்களும் அந்த இதில் சொல்லியிருந்தாங்கல்ல, என் பையன் இங்கே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு. யாரும் என்னடா பண்ண சொல்ல, എലും കൊണ്ട് എന്റെ മോനിത് സഹിക്കൂ. അവനുണ്ടാക്കിയതൊക്കെ അവൾക്ക് കൊടുത്തിട്ടല്ലേ പോയത്. അതറിയോ ചേച്ചിക്ക്? അങ്ങനെ ചാടി ചാവാനാണെങ്കിലേ ഞാനും വയ്യാതെ കിടക്കുന്നവളുടെ അച്ഛനുണ്ടല്ലോ, ഒരുമിച്ച് ചാടി ചാടി. പാവം അവള് കാരണം ഞങ്ങൾ വല്ലതും കുടിച്ചിവിടെ കഴിയുന്നേ. അല്ല, അവള് കഷ്ടപ്പെടുന്നതിന്റെ ഒരു ഓഹരി അങ്ങോട്ട് എത്തിക്കുന്നില്ല സീത. സാറിന് ഇത് ഡെയിലി കിട്ടുന്നുണ്ടല്ലോ, നേർച്ച വല്ലതാണ്? അടിച്ച ആളെ അറിയാം സാറേ, നല്ല ക്ലിയർ ആയിട്ട് കിട്ടും. സതീഷ് அவரு போட்டு கொடுத்தாரு, காசு எடுத்துட்டு போனார்ல. என்ன இது பெருசா பிளான் பண்ற மாதிரி இது? மலபார் മാട്ടിനിടാ ബമ്പർ കെട്ട് എത്തി പോയി. നീ എന്തെങ്കിലും ചെയ്തിട്ടുണ്ട് അതങ്ങ് സമ്മതിച്ചേക്ക്. വെറുതെ അവരെയൊക്കെ നടി വാങ്ങണ്ട. ഞാനല്ല സാർ അയാൾ അടിച്ചു. ഓ സാർ എന്തിനാണാവോ അടിച്ചത്? അതിന് പറഞ്ഞിട്ടില്ല, അബദ്ധം പറ്റി അടിച്ചു. ഒരാളെ വീട്ടിൽ കയറി അടിച്ച് കൊല്ലാറാക്കിയിട്ട് അബദ്ധം പറ്റില്ല. പിടിച്ചോണ്ട് പോ. എന്താടാ പ്രശ്നം? സംഭവം എനിക്ക് പള്ളിയതാ. ആ സാധനത്തിന്റെ കൂടെ കളിക്കണേ ഞാനും என்ன எல்லாரும் இது பண்ணிட்டு என்னை பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்றா. கார் ரெடி பண்ணிட்டுக்கிறாரா?
ஏண்டா ஒரு வீடு பெயிண்ட் அடிக்க மாட்டாங்களா? பூ வச்சு மறைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன்டா அந்த அப்படிதான் இருந்தது. கார் கூட ஒரு வாட்டர் வாஷ் உள்ள வேற லெவல் பண்ணிட்டாரு. பூ வச்சு மறைச்சிருக்காரு. இப்போ இந்த ரூமுக்கு போ, இப்போ என்னடா பண்ணுவ அப்படின்னு. அந்த ரூம் தானே? அந்த ரூம் റെഡി പണി വെച്ചിരിക്കാറുള്ളൂ. അങ്ങേരെ എന്തിനാ ഇപ്പോഴേ പോയിരിക്കുന്നേ? 7 മണി പോലും ആയില്ലല്ലോ. എനിക്കറിയില്ല, നീ പോയി ചോദിക്ക്. ഞാൻ ഇറങ്ങും കേട്ടോ. നിന്റെ അച്ഛൻ ആ വീട് 2 ആക്കി കാണും. ലേറ്റായല്ലോ. അമ്മ പോയോ? ആ പോയി. വീട്ടിൽ ആരും ഇല്ലെങ്കിൽ അച്ഛൻ പ്രശ്നമുണ്ട്. അല്ലെങ്കിൽ തുറന്നിട്ടല്ലേ ആര് കാണാൻ? ഈ വീടൊന്ന് വൃത്തിയാക്കി എടുക്കണ്ടേ? സുജാത ഒക്കെ ആയിരുന്നല്ലേ മാരേജിന്? ആരും നിർബന്ധിച്ചിട്ടൊന്നുമല്ലോ. കാണുமா அந்த பொண்ணு சுஜாதால இந்த காரை ரெடி பண்ணி தான் ഞാൻ ഇപ്പോൾ വരാം. കുറച്ച് ദിവസം കഴിഞ്ഞിട്ടൊക്കെ ഇങ്ങോട്ട് ഇറങ്ങിയാൽ മതിയായിരുന്നു. കല്യാണം കഴിഞ്ഞല്ലേ ഉള്ളൂ. ഇവിടെ എപ്പോഴും ആളുകൾ, നമുക്കൊരു പ്രൈവസി ഇല്ല. அவர் அந்த கோஸ்ட் வந்து ஜெலஸ் பண்றதுக்காக எங்க காணும் கோஸ்ட் அப்படின்ற மாதிரி எல்லாத்துலயும் போய் தேடுறாரு போல. ആരെ ചേച്ചിയുടെ പുറകെയൊന്നും മാറുന്നില്ലല്ലോ. കല്യാണം കഴിഞ്ഞല്ലോ അതിൻ്റെ ஸ்ப்ரெட் த வேர்ட் மாதிரி வேர்ட் ஸ்ப்ரெட் பண்ணுறாரு உங்களுக்கு. அது அவங்களுக்கு கேட்குற மாதிரி இல்லை இந்த மாதிரி பேசினா நிறைய பேர் பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ கோஸ்ட் வேறு எந்த இடத்துல இருந்தால் கூட கேட்கும்ல. அர்த்தம் பண்ணியிருப்பாரோ? பின்னாடி டயரும் பஞ்சர் ஆகுது போல. இல்லை கூப்பிடுவான்னு நினச்சிருப்பாரு, കാറിൽ എത്തുമ്പോൾ വിടുന്നുണ്ട്. കല്യാണം കഴിഞ്ഞ പിന്നെ സാറ് ഡെയിലി ഇവിടെ വരാറുണ്ടല്ലേ? നല്ലതാ. സാറിൻ്റെ ഒരു നോട്ടമുള്ളത് നല്ലതാ. വീണ്ടും പൂട്ടിക്കാൻ എന്താ വഴിപാട് സാർ? ഒന്ന് പോ സാറേ, കാരണം നല്ല മൂഡിലാണല്ലോ. அவர் சீரியஸாக கேட்குறாரு, கடன் தானே நீ டெய்லியும் வர கடையை மூடிடலான்னு பார்க்க. இது என்னன்னா பிரச்சனை? இது அவங்க சொன்னது சின்ன பொண்ணு இன்னொரு கல்யாணம். നീ ചോദിച്ചു നിൽക്കാണ്ട് വേഗം പോകാൻ നോക്ക്. പേര് ഒന്ന് ഐഡിയ കുത്തിച്ചാ അഡ്വക്കേറ്റ് കൊണ്ടുവരുമല്ലോ. ആ ശരി. പക്ഷെ ഇപ്പോൾ സുജാത മറ്റൊരാളെ വിവാഹം കഴിച്ചതോടെ ധാർമ്മികമായി നോക്കിയാൽ ആ സ്വത്തിൽ ഇനി യാതൊരു അർഹതയുമില്ല. പിന്നെ നമുക്ക് വേണമെങ്കിൽ കോടതി ചെന്ന് തർക്കിക്കാം. പക്ഷെ അതിന്റെ ആവശ്യമുണ്ടോ? തീർത്താ പോരെ. വെറുതെ കോടതിയിലൊക്കെ ചെന്ന് എല്ലാവരുടെയും സമയം കളയണം. ഞാനൊന്ന് കാണട്ടെ. കമ്പി അടി സംസാരിച്ച് തീർക്കാം. ഞാൻ പറയല്ലേ വക്കീലേ, അല്ലേ ചേച്ചി? വെൽക്കം ബാക്ക്. സമയം ഓപ്പോസിറ്റ് അമ്മയും അനുവിനുമാണ് ചോര. അപ്പൊ നിന്റെ കൈ തുറയ്ക്കും അല്ലേ? ஆசிஃப் அலி முகத்தையே காட்டல, அதனால தான் அவர் பேர் லாஸ்ட்ல இருந்தது. நினைக்கிறேன் ஜஸ்ட் இப்படி தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. നിങ്ങൾ ഇടപെടരുത്. നമുക്ക് സംസാരിച്ച് തീർക്കാൻ പറ്റുന്ന ഇഷ്യൂസ് ഉള്ളൂ ഇവിടെ. ഇപ്പോൾ സെക്കൻഡ് ഹസ്ബൻഡ് ആണ് വക്കീലേ, ചത്ത ഹസ്ബൻഡ് അല്ല. ஏரியா பசங்க கூப்பிட்டு வந்தால இல்லை இப்போ அவனுக்கு கொஞ்சம் ஜெலஸ் ஆகலாம் அந்த பேய்க்கு. இப்போ ஜெலஸ் ஆகிறத விட ஒய்ஃபுக்கு இவர் மேலே லவ் வந்துருமே, காப்பாத்துறாரு வக்கீலே. யாரா നോക്കിക്കോ, ഇതിപ്പോ പേഴ്സണലായി ആരെയാവും നോയിപ്പിച്ചിട്ട് തന്നെ അറിയൂടാ. ബ്ലഡി ഫൂൾ. എല്ലാ അടിയാണ് அவர் ഇവിടെ വയലൻസ് നല്ല കൈയടിയാണ്. நல்லா இருந்துச்சு സീന്. ആ തള്ളയ്ക്ക് പോലും പണ്ടേ ഓരോന്ന് കിട്ടേണ്ടതായിരുന്നു. മരുമോൻ സാറെ ചുമയോളാണ്. ஓய் மேன் ஆஃப் ஸ்டீல். பா இப்போ நல்லா சிரிக்கிறாங்க.
ஒரு டென்ஷன்லேயே தான் இருந்தாங்க. മോളെ നീ ഇതിന്റെ മധുരം നോക്കിക്കോ. என்னடா அது? கடைக்கு இது வைக்கிறாங்க, சீல் வைக்கிறாங்க. இல்லடா, என்ன குழம்பா அது? நீ வேற நான் சரி டிஷ்ஷாக கேள்விப்பட்டேன், வாந்தி வருதுன்னு சொல்லு. പായസം ഉണ്ടാക്കിയതാ. പായസം. പായസമാ? ദിലയോളിയും കഷ്ടത്തിലുണ്ടാക്കിയ ഒരു സാധനം സ്വന്തം തള്ള തന്നെ കൂട്ടിയിട്ട് എന്ത് ഫാമിലി ആടി. അളിയന് സന്തോഷമായി കാണും. നല്ല പായസം കേട്ടോ. வேற லெவலில் பிளான் இருக்கும். ஓ, அந்த பேயோட பாயிண்ட் ஆஃப் வியூ அது. இந்த ஷார்ட் மாதிரி முன்னாடி வந்து ரூம் இல்லை. ஏன்னா இவர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த திலீப்ஸோட ஒரு ஒர்க்கையும் வந்து இது டீக்ரேட் பண்ணே வர்றாரு. ஃபஸ்ட்டு ஒய்ஃபு, நெக்ஸ்ட்டு இது கடை, இதான் பணத்தை தோண்டி எடுத்து அடிக்கிறதுனா இதான் போலுது. எனக்கு இன்னொரு டவுட் என்னென்னா, இவர் தான் அம்மாவோட ஷேரை தானே வாங்கினாரு. ஸோ இஸ் பார்ட்னர் டூ இல்லை. இப்போ அவர் இல்லாமல் அவர் மட்டும் நடத்தினான்ல. ஓ, உங்கள் அம்மா கிட்ட பேசுனீங்க எக்கோவில் போட்டோடையும். அதுவும் இன்னொரு இது சிங்க் ஆகணும்னா இந்த போலீஸ்க்கு இவங்களுக்குலாம் என்ன சம்பந்தம் அடிக்கடி காட்டுறாங்க. இருக்கும். എന്താ നോക്കുന്നത്? എന്തെങ്കിലും കാണാതെ പോയോ? വരൂ, ഫുഡ് നടത്തു. ഇത് ആക്ച്വലി ഇംഗ്ലീഷ് ബ്രേക്ക്ഫാസ്റ്റ് ആണ്. എനിക്കിതേ അറിയൂ, അതുകൊണ്ടാണ്. നിങ്ങൾ എന്തേ സെലിബ്രേറ്റ് ചെയ്യുന്നത്? ഇല്ലാത്ത ഇഷ്യൂ ഉണ്ടാക്കി എൻ്റെ കമ്പനി കൂട്ടിച്ചതോ? അത് എന്നെ ഇങ്ങനെ വെറുതെ വീട്ടിലിരുത്തുന്നതോ? ഇത് ഫുൾ മീലല്ല, ഇനിയും കുറച്ച് ഐറ്റംസ് കൂടെ വരാനുണ്ട്. ഇപ്പം നമുക്ക് ഉള്ളത് കൊണ്ട് അഡ്ജസ്റ്റ് ചെയ്യാം. അപ്പൊ ഇവൾക്ക് ദേഷ്യം വന്നാലേ നീ വരും. അതാണ് നിന്റെ കീ അല്ലേ? இதுக்கு சப்டைட்டில் பண்ணுமோ அதுக்கு படம் அவளை கோவப்படுத்தினா நீ வருவ, அதானே சொல்றாரு. அப்போ நீ கோவப்படுத்தினா வருவ. പാട്ടിൽ തന്നെ തീർന്നു. ഇത്രേ ഉള്ളൂ പത്രത്തിൽ. ആരുടെ വീട്, കൊല്ലപ്പെട്ട ആ ലേഡി ഏത്, അവരുടെ ഹസ്ബൻഡ് ആര്, ഇതിനെക്കുറിച്ച് ഒരു ഡീറ്റെയിൽസും ഇല്ല. തപ്പിയാലും കിട്ടാൻ പോണില്ല. ഞാൻ ഷാഫിയുടെ വീട്ടിൽ പോയിരുന്നു. അവൻ ഒറ്റയ്ക്കല്ല, ഷാഫിയുടെ കൂടെ ഒരാൾ കൂടി ഉണ്ടായിരുന്നു എന്നാ അന്ന് അവിടുത്തെ പോലീസ് പറഞ്ഞത്. അയാൾ കൊന്നാ സാറേ, എൻ്റെ മോൻ്റെ തലയ്ക്ക് വെച്ചു. പക്ഷേ ആ വീട്ടുകാരൻ ഉറപ്പിച്ച് പറഞ്ഞു സാറേ, ഷാഫി മാത്രമേ ഉള്ളൂ എന്ന്. പറഞ്ഞു വരുമ്പോൾ നമ്മുടെ ദിലീപിനെ അവർക്കറിയാം. ഷാഫി പറഞ്ഞിട്ടുണ്ട് ദുബായിലുള്ള ഫ്രണ്ടിനെ കുറിച്ച്. അപ്പോൾ സാറ് ഉറപ്പിച്ചോ അത് ഞാനാണ്? സാറ് ചെയ്ത രണ്ടാമത്തെ അബദ്ധം. ആരാന്നറിയില്ല, പക്ഷെ കണ്ടിട്ടുണ്ട്. ആ ഒരു ദിവസം അവിടെ വന്നിരുന്നു, ഒന്നും മിണ്ടാണ്ട് അങ്ങോട്ട് ഇറങ്ങിപ്പോയി. അതെത്രയെന്ന് ഞാൻ പറയാം. ரொம்ப நல்ல ஒரு மாதிரி பண்ணாது. തന്നില്ലെങ്കിൽ ഇതൊക്കെ ഞാനങ്ങ് പറത്തി വിടും. സുജാതയ്ക്ക് സംശയം തോന്നേണ്ട സമയമായി അല്ലേ? സോൾവ് ആകാതെ കിടക്കുകയല്ലേ ബാലൻ മർഡർ കേസ്. ചെയ്തതും ചെയ്യാത്തതും ഒക്കെ സാറിൻ്റെ തലയിൽ വന്ന് വീഴും. കാശ് റെഡി ആകുമ്പോൾ സാറിനെ വിളിച്ചാൽ മതി. അതിനിടയിൽ സാറിന് അനാവശ്യ ചിന്തകളൊന്നും വരില്ലല്ലോ, ഇല്ലേ സാറേ? സാർ ഈ സുജാതയെ കെട്ടിയത് എന്തിനാണെന്ന് മാത്രം എനിക്ക് മനസ്സിലാകുന്നില്ല. പ്രതികാരം ചെയ്യാൻ വന്നിട്ട് അവളെ കണ്ടപ്പോൾ അങ്ങ് വീണോ ഇല്ലേ? டப்பா ஸ்கூட்டி வச்சு எவ்வளோ பண்ணிடுற பத்தியா? என்ன வேலை தான் பண்றாரு அவரு? ഇവിടെ അടുക്കളപ്പണി ചെയ്യാൻ തന്നെയാണ് നീ കിട്ടിയത്. സമ്മതിച്ചു. എന്തായിരുന്നു നിന്റെ ഉദ്ദേശം? എൻ്റെ വീടും കാശും ആ കമ്പനിയെ കണ്ടിട്ടില്ലേ അല്ലേ? എനിക്കിതെല്ലാം വേണമായിരുന്നു. എന്നെ എനിക്കറിയില്ല. നിർത്തിയില്ല നീ എന്ത് ചെയ്യും? നീ എന്നെ അടിക്കുവോ? അപ്പൊ അവക്ക് കൊണ്ട നീ ഇറങ്ങും അല്ലേ? ഒടിഞ്ഞിട്ടില്ല, ഒരു ഷാർട്ടിൽ കാണിച്ചിട്ടുണ്ട്. നീ എവിടെ പോകുന്നു? ഞാൻ പറഞ്ഞു തീർന്നില്ലല്ലോ.
அடிக்க வந்தா போயிட்டான்ல. டேய் அப்போ வீட்டில் தேடி சாவச்சவன் ஒருத்தன்டா. ஆனால் எஸ்கேப் ஆனவன் தானே இந்த மாஸ்க் போட்டிருந்தான். എസ്കേപ്പ് ആണെന്നാണ് അന്ന് മാസ്ക് പോട്ടുന്നാ. എസ്കേപ്പ് ആണെന്നാണ് ദിലീപ്. സാറ് പെട്ടെന്ന് വന്ന് പറഞ്ഞപ്പോൾ താങ്ങാൻ പറ്റി കാണില്ല. ദിലീപ് ബാക്കി കാശ് എവിടെ വെച്ചിരിക്കുന്നത് ചേച്ചി? എന്താ സാറേ? അല്ല, കൊണ്ടുവന്ന കാശ് മുഴുവനും അവൻ ചിലവാക്കില്ലെന്ന് എനിക്കറിയാം. ഒരു സേഫ്റ്റിക്ക് കുറച്ച് കാശെങ്കിലും അവൻ ഇവിടെ വെച്ച് കാണുമല്ലോ. ചേച്ചിയോട് അവൻ എന്തെങ്കിലും പറഞ്ഞായിരുന്നു? ഓക്കെ, നിങ്ങളുടെ ഇഷ്ടം. എനിക്കൊരു ഇൻഫർമേഷൻ കിട്ടി, അത് ഞാനിവിടെ ഒന്ന് പറഞ്ഞു. അത് നിങ്ങൾ വേണ്ട വിധം കൈകാര്യം ചെയ്യുന്നില്ലെങ്കിൽ സംഗതി ലീക്കാവും. കുടുംബത്തിൻ്റെ മാനം പോവും. ഒരാൾക്കും പുറത്തിറങ്ങി നടക്കാൻ പറ്റാത്ത അവസ്ഥയാവും. മോളെ, സാറിന് കുടിക്കാൻ എന്തെങ്കിലും എടുക്ക. അല്ല വേണ്ട, അമ്മ കൊടുത്തോളാം. അമ്മ ഇനി ഇയാളെ നിന്റെ അടുത്ത് ഇനി ഞാൻ പറയാതെ നീ വാ തുറന്ന കേട്ടല്ലോ. സാറേ ഇരിക്കും, സാറേ ഇരിക്കും. സാറ് പറഞ്ഞത് ശരിയാ. കുടുംബത്തിൻ്റെ മാനം ഒരിക്കൽ പോയാൽ പിന്നെ കഴിഞ്ഞു. ചത്ത് കളഞ്ഞേക്കണം എല്ലാവരും കൂടി. എനിക്കും ഇടയ്ക്ക് തോന്നിയിരുന്നത്, ഞാൻ ജീവിച്ചിരിക്കുമ്പോൾ അയാളങ്ങനെ പോയാൽ അത് എനിക്കെന്തോ കുറവുള്ളത് കൊണ്ടാണെന്നല്ലേ നാട്ടുകാർ പറയും. പിന്നെ എന്ത് വിലയാ സാറേ ഉള്ളു? തലപൊക്കി നടക്കാൻ പറ്റുമോ പുറത്ത്? അയാളങ്ങനെ പോയാൽ കുടിച്ച് ചാകാൻ ഞാൻ കുറച്ച് വിഷം വാങ്ങി വെച്ചിരുന്നു. അത് വേണ്ടി വന്നില്ല. ഒരിക്കൽ മരിക്കാൻ തീരുമാനിച്ച പിന്നെ ഒരു ധൈര്യം സാറേ. എന്തും ചെയ്യാം എന്നുള്ളൊരു ധൈര്യം ഒരാളെ സമ്മതിക്കില്ല. கொடுக்கும் போது எனக்கு டவுட் இருந்துச்சு. அவங்க அப்பா வந்து சொத்தெல்லாம் அந்த பொண்ணு பேர்ல எழுதிட்டாங்க போடா. அதனால தான் இவங்க போய் எதனா எடுக்கணும்னு போயிறானுங்களோ. പോലീസുകാരനാ? என்னடா அது பயங்கரமான അല്ലേ? அப்போ இவங்களுக்கு அந்த மிச்ச பணம் தெரியும் பொழுது இங்கே இருக்கு வச்சிருக்காங்க. கொய்யால என்னடா இப்படி இருக்கு? தெரிஞ்சு திலீப்பை பொதுச்சேரத்துல பொதிக்கிறாங்க. பயமாரடா மூஞ்ச பார்த்தல. சரியான சைக்கோ ஃபேமிலிடா. ஆனா சீரியஸா அது நமக்கா இங்கே வந்து மாட்டிருக்காரு. இந்த பொண்ணு எப்படா சும்மா விட்டாங்க? இதெல்லாம் பண்ணிருப்பாங்களேடா. போலீஸ் சார் அவங்கள இது பண்ண எதிர லெமன் ஜூஸ் வாங்கி குடிச்சாரு. ஆனால் செம்மையாக சொன்னாங்க பாரு. போட்டுற வேண்டியதுதான். இவனுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு. இப்போ ഇവർ கொஞ்சம் ഡൗൺ ആയിട്ടില്ല. அந்த ആൻറ്റി ரொம்ப ഭയങ്കരമായിച്ചു. ഞാൻ ഒന്നും അനങ്ങ അയാൾ സമ്മതിക്കൂല. ഞാൻ വീട്ടിൽ നിന്ന് ഇറങ്ങി അപ്പം അയാളുടെ സ്വഭാവം മാറും. പിന്നെ പുറകിൽ നിന്ന് മാറൂല. എനിക്ക് തോന്നില്ല അവള് വരുമെന്ന്. സുജാത ഇല്ല, ഞാനൊന്ന് പറഞ്ഞു നോക്കിയാലും. എനിക്കറിയില്ല അവൾ എവിടെയാന്ന്. ഭയപ്പെടുறாங்களா ഇല്ല? കൊന്നിട്ട് വരുന്നതിനും കൊല്ലാൻ വരുന്നതിനൊക്കെ ഈ കൊച്ചിൻ്റെ ജീവിതം വെച്ചാണല്ലോ കളിക്കുന്നത്. പാവം ഇവൾ എന്ത് ചെയ്തിട്ടാ? അല്ലെങ്കിൽ പൈസ സൗന്ദര്യമുള്ള ആണുങ്ങളെ വിശ്വസിക്കരുത് മോളെ. എവിഡൻസ് കാട്ടിയില്ലായിരുന്നു പോലും. സമാധാനിപ്പിച്ച് നിങ്ങൾ കൊല്ലുള്ളേ. മതി, അവളവിടെ കുറച്ചേരി ഇരിക്കട്ടെ. എന്തെങ്കിലും ചെയ്യണം. என்னடா இவருக்கு எல்லா சைட்லேருந்து அட்டாக் ஸ்டார்ட் ஆகுது. രക്ഷിക്കണം. എന്നെ ഒരു പെങ്ങളായി കണ്ട് എൻ്റെ കൂടെയൊക്കെ വരണം. ஒரு சர்ச்சி ஞாபகம் வருதுடா. ஃபேமிலிக்காக என்ன தலைவர் கொஞ்சம் டம்மி ஆகிட்டாங்க இப்போ. கார் வரது தெரிஞ்சுதான் போறானா இல்லை பின்னாடி கார் வரது தெரியல அவருக்கு. ഒരു കാര്യത്തിൽ എനിക്ക് തന്നോട് നന്ദിയുണ്ട്. അവൻ ആരാന്ന് മനസ്സിലാക്കി തന്നല്ലോ. അല്ലെ ജീവിതകാലം മുഴുവൻ ഞാൻ അവൻ ഉള്ളിലിട്ടുണ്ട് നടന്നാനെ. പോട്ടെ. ஸ்பிரிட் வந்துச்சு. அதை அடிக்கிறதுக்கு ஆள் வந்தாங்க. அவங்களா
இவராட்சி போட்டுக்காரு பொழுதா. அதான் அந்த பிரதரின்ல வந்து ஆள் கூட சேர்த்து இருந்தாரு. ஆனால் அது ஸ்பிரிட்டோட பாயிண்ட் ஆஃப் வியூ தானே அது. അതാണ് நினைக்கிறேன். സൗകര്യങ്ങളൊക്കെ കുറവാണ്, എല്ലാവരും ഒന്ന് അഡ്ജസ്റ്റ് ചെയ്യണം. സാറവനെ കൊല്ലാൻ വന്നതാണല്ലേ ദിലീപിനെ? കൊല്ലുന്നതൊക്കെ പഴയ ഫാഷനല്ലേ, ആ ത്രില്ല് അപ്പോഴൊക്കെ തീരും. പിന്നെ ഞാൻ എന്ത് ചെയ്യും? ഞാനവനെ വളർത്തിയനെ ഒരു കൂട്ടിലിട്ട് ഇടയ്ക്ക് കുറച്ച് എല്ലോ പൊടിയോ തിന്നാൻ കൊടുക്കും. ചിലപ്പോൾ അവൻ എന്നെ കാണുമ്പോൾ വാലാട്ടിയൻ അല്ലേ? സാറ് പിന്നാലെ വരുന്നവൻ അറിയായിരുന്നു. സമാധാനം എപ്പോഴും പേടിയും ടെൻഷൻ. എന്താന്ന് ചോദിച്ചാൽ ഒന്നും പറയുകയില്ല. മരിച്ചപ്പോൾ എനിക്ക് തോന്നി ഇനിയെങ്കിലും എൻ്റെ മോന് സമാധാനം കിട്ടുമല്ലോ. എവിടെ സാറ് അതിനും സമ്മതിക്കില്ലല്ലോ. ലൈഫിലെല്ലാം പെർഫെക്റ്റ് ആണെന്ന് തോന്നൽ വരുമ്പോഴൊക്കെ ഞാൻ പെട്ടെന്ന് പേടിക്കും. പണ്ട് മുതലുണ്ട്. എന്തോ സംഭവിക്കാൻ പോകുന്നു എന്നൊരു ഫീൽ. ഇല്ലല്ലോ, അവനങ്ങനെ പോവുകയില്ല. ഇപ്പോഴും ഈ നാട്ടുകാർക്കൊക്കെ അവനെ വലിയ ഇഷ്ടമാണ്. ദിലീപിൻ്റെ അമ്മ എന്ന് പറഞ്ഞാലേ എന്നെ പലർക്കും അറിയും. ഒരമ്മയ്ക്ക് ഇതിൽ കൂടുതൽ അനുഗ്രഹം വേറെ എന്ത് കിട്ടാനാ അല്ലേ? സാറിപ്പം നശിപ്പിക്കാൻ പോകുന്നത് എൻ്റെ ആ സന്തോഷം. ചത്തവൻ്റെ പേര് അല്ലേ, പ്രശസ്തി, ഫെയിം, ആരുടെയെങ്കിലും ഉള്ളിൽ അവനെക്കുറിച്ചുള്ള ഒരു തരി ഓർമ്മ ബാക്കിയുണ്ടെങ്കിൽ അതും കൂടെ ഇല്ലാതാക്കിയിട്ട് ഞാനിവിടെ പോകും. ബിലാൽ പേசுற மாதிரியே இல்லை. அப்போ സാറിന് വേണ്ടി ദൈവം പകരം ചോദിച്ചു, അതുപോലെ ഇനിയെങ്കിലും നിർത്തിക്കൂടെ? ദൈവം ചോദിച്ചു കാണും, ഞാൻ ചോദിച്ചില്ലല്ലോ. എനിക്കൊരു ചാൻസ് വേണ്ടേ? ദൈവത്തേക്കാൾ അർഹൻ ഞാനല്ലേ? ഇൻട്രസ്റ്റിംഗ് ഫാമിലിയാണ് കേട്ടോ നിങ്ങൾ. ഒരമ്മയും 2 മക്കളും. ആ മക്കളെ രണ്ടിനെയും ഞാൻ അളിച്ച് വഷളാക്കിയെന്ന് ബാലേട്ടൻ എപ്പോഴും പറയാറ്. കുറച്ചൊക്കെ സത്യം അത്. എൻ്റെ മക്കളുടെ നന്മയും തിന്മയും എല്ലാം ഞാൻ തന്നെ. എൻ്റെ മക്കൾ കട്ടതും കൊന്നതും ഒക്കെ എനിക്ക് വേണ്ടിയാണ്. ഞാൻ സന്തോഷത്തോടെ ഇരിക്കാം. എനിക്ക് ഒന്നിനും മുട്ട് വരാതിരിക്കാൻ വേണ്ടി അവർ ചെയ്തത്. அவங்களுக்கு அந்த பொண்ணு உயிரோடு இருக்கிறது பிடிக்கல. എനിക്കറിയായിരുന്നു ഇവിടെയല്ല നീ എവിടെ പോവാൻ. ഇവിടെ കഴിഞ്ഞാൽ പിന്നെ നീ എങ്ങോട്ട് പോകും? ഇവിടാണല്ലോ തുടക്കം, അതുകൊണ്ട് ഒടുക്കോ ഇവിടെ തന്നെ. ஆவி இவங்களும் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இவரா இமேஜின் பண்ணிக்கிறாரா தெரியலையா? எல்லாருமே என்ன சிம்பாலிசம் இது? இல்லடா, அவன் ஒருத்தர் பாடி மேலே வந்து அடிக்கிறான் போகுறான். இல்லடா, எல்லாருமே அவனை மாதிரி நினச்சிக்கிட்டு அடிக்கிறாரு. அப்படியா? இல்லடா, அவன் வந்த உடனே பாரு, அவன் ஃபர்ஸ்ட் அடிச்சான் பாரு அந்த ஆள். இல்லை ஆக்சுவலி இது அந்த ஷார்ட் பறவை அந்த பட்டாம்பூச்சி வந்தது அதுக்கு முன்னாடி. ஆமாம் அது ஆமாம். தெரியுதா அந்த? ஆமாம் இல்லை அதுதான், அது ஓகே. டபுள் கவுண்டர் கொடுக்கல ஒரு, அதனால வாங்கி அடி வாங்கிட்டாரு. அப்போ அந்த குழி அவங்களுக்கு தானா? பையனை கூட விட்டு ஓட்டு போகிறான். பயங்கர செல்ஃபிஷ் அந்த லேடி. അക്ഷരം എന്ത് ചെയ്യൂ?
അയാളെ നോക്കിയാൽ കാണില്ലല്ലോ. രാവിലെ പറയണ അയാളുടെ വൈഫിനെ കിടന്ന് വിളിച്ചോണ്ടിരിക്കുക. സാറേ ഇവക്കൊരു കംപ്ലൈന്റ് ഉണ്ട്. സാറേ ഇയാളുടെ ഭാര്യനെ കൊന്ന ദിലീപാണ്, ദുബായിൽ വെച്ചിട്ട്. അയാൾക്ക് ഇട്ട് കൊടുക്കേണ്ടത് കൊത്താൻ സാധ്യതയുള്ള ഒരു ഇരയാണ്. അയാളുടെ വിശപ്പും മാറണം, തൊണ്ടയിൽ ചൂണ്ട കയറിയും വേണം. ഇതും അയാളുടെ വീട്ടിൽ നിന്ന് കിട്ടിയതാ. இவர் வந்து வேற ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு பின்னாடி போட்டு மறைச்சு അങ്ങനെ കംപ്ലൈന്റ് കൊടുത്താங்களா? കംപ്ലീറ്റ് കാര്യങ്ങൾ പോലീസിനോട് പറഞ്ഞു. அணில ஏன்டா பிடிச்சாங்க? அணில ஏன்டா அந்த டாக்டருக்கு இது போலீஸ் கேஸ்ல? ஆமா 3 பேர் எல்லாரும் வீட்ல இருந்து எல்லாரும் சஸ்பெக்ட் இல்ல. ஆனா அந்த லேடி பண்ண இவங்களே ஷாக் ஆயிட்டாங்க அவங்க பண்ணது. அந்த கதை எங்க திறக்கிறது? அதுதான் ஃபுல்லா முடிச்சு. ஓ அவங்களே தொந்து வந்துட்டுக்கிறாங்களா? எனக்கு தெரிஞ்சு பாயசம் குடிச்சிட்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் நரேஷன் யாரா பண்றது? കൂടെ ബാലഞ്ചേട്ടൻ്റെ കേസും പൊങ്ങി. അതിലും അനിൽ പ്രതിയായി. ശശാങ്കൻ മാപ്പസാക്ഷി. 2 കൊലക്കേസിലും പ്രതിയായ അനിലിനെ പക്ഷേ പിന്നെ ആരും കണ്ടില്ല. ഇങ്ങ പോട്ടാங்களே അവരെ தான். ബാലഞ്ചേട്ടനെ കൊന്ന കേസിൽ അനിലകത്താവുന്ന് പേടിച്ച സീതേച്ചി അഷ്റഫ് സാറിന് വിഷം കൊടുത്തു. ഇതായിരുന്നു പോലീസിനെ കണ്ടുപിടുത്തത്. ഞാൻ ഒറ്റയ്ക്കാ സാറേ ചെയ്ത്. എൻ്റെ മോന് വേണ്ടി ഞാനാ ചെയ്ത്. ഇനി അവൻ എവിടെയില്ല. ഐ ഓൺ சாப்பாட்டில் கலந்துட்டு சாப்பிட்டாங்களோ? ഇവൻ നരേഷൻ தானா? ഈ നാട്ടുകാരെ പറ്റി ചെയ്യാക്ക് മതിയാവുന്നില്ലല്ലോ. അങ്ങനെ അയാൾ വന്ന കാര്യം നടന്നു. പിന്നെ എന്തിനാണ് ചെയ്യാത്ത കുറ്റമായിട്ട് ഇയാളതിനകത്ത് കയറിയിരിക്കുന്നത്? இவங்க வருவாங்களோ? அவனோட ஆவிதான் அதான். இவங்களோட பிரதிகாரமா? വെൽക്കം ബാക്ക്. சம்மடாடி கடைசியில் வெல்கம் பேக்கு. மறுபடியும் ஆரம்பிக்கிறார். அவங்க பையனை இது பண்ணார்ல, அந்த மாதிரி அவங்க அம்மாவோட ஆவியும் வருது. ஓ ரைட்டு. ஸோ நான் ஸோ விட்றா எல்லாத்துலேயும் அந்த ஸோ வருது. சப்டைட்டில் கூட அவன் போட்டுருந்தான் தெரியுமா? ஸோ 12th ஃபைல் ரீச். ஆக ரோஷாக் ஆக்சுவலி ஜென்யூனாக கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோ தான் பயங்கரம் ஸ்டாஃப். ஆனால் வந்து ஏன் அந்த ஸ்லோனா ஸ்டேஜ் ஸ்டேஜ் செட்டிங் இல்லை, அது வந்து ஒரு விறுவிறுப்பாக பண்ணியிருக்கலாம். ஆனால் இவங்க ஒரு பேட்டர்னில் வச்சிருக்காங்க படம். ஸோ அந்த பேட்டர்னில் போகிறதுக்காகவே பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல பொறுமை வேணும். அதை பிடிச்சிட்டோன்னு வச்சுக்கேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா செகண்ட் ஹாஃப் வந்து வேற லெவலில் இருந்துச்சு. அந்த இடத்துல ஒரு ஏற்பட்டுச்சு. செகண்ட் ஹாஃப்ல இருந்தால் அது ஏற்பட்டுச்சு.
செகண்ட் ஹாஃப் ஆரம்பிக்கிறோம், முடிஞ்சதே தெரியல, ஆரம்பிச்சதும் தெரியல, முடிஞ்சதும் தெரியல. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு செகண்ட் ஹாஃப். எல்லாமே கனெக்ட் ஆகுதா இல்லை சிலதுல குழப்பமாகவே இருந்தது. எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷன். எதுக்கு அந்த போலீஸ்கார் ஸ்ட்ரைட்டாக அந்த டெட் பாடிக்கு போயிட்டு நிற்கிறாரு, ஒன்றும் இல்லை, என்னடா இது, எதுரா இது. இல்லை, இது வந்து ரீவாட்ச் வேல்யூ அதிகம், பட் கண்டிப்பாக வந்து அந்த மாதிரி இருந்தது. எனக்கு கன்ஃபியூஷனாக அந்த யார் எந்த கேரக்டர். இப்போ இன்னொன்று சொல்லணும்னா, அந்த சுஜாதா ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார் பத்தியா, கட்சியில் 2 வீலர் ஓட்டு நரேட் பண்ணிட்டு, அவர் யாருக்கு என்ன ஃப்ரெண்டு என்ன கேரக்டர்னே எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு அந்த அளவுக்கு கன்ஃபியூஷன். அப்புறம் தான் என்ன நடந்ததுன்ட்டு அது ஒரு ஃபிளாஷ்பேக் சீன் மாதிரி என்ன வைப்பாங்க அந்த மாதிரி நினைச்சேன். ஆனால் அதெல்லாம் ஒரு அதெல்லாம் டிஃபால்ட் எல்லாரும் பண்ணுவாங்க. ஆனால் இவங்க டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்கு. சொல்லப்போனால் எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இப்போ வந்து அந்த பேய் செத்துட்டா ஒரு மாதிரி ஒயிட் கலர் ரூமில் தானே வந்துச்சு. ஆனால் இவரே ஒரு இதில் ஒயிட் கலர் ரூமில் இருந்தார் பார்த்தியா? அது அந்த சொன்ன மாதிரி மென்டல் பிரிசன் மாதிரி இருந்தது. நான் என்ன நினைக்கிறேன்னா, அவர் வந்து சொன்னார் பார்த்தியா, அன்னைக்கு வந்து பையன் வந்து 3 பேரை சாவடிச்சான் அப்படின்னு. இவரு அவங்க ஒய்ஃப் அந்த வயிற்றுல ஒரு குழந்தைன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த செத்ததுனா வேலைக்காரங்க கூட சாப்பிடுவாங்க. வேலைக்காரங்க தான் ஃபர்ஸ்ட் பார்த்ததே. ஸோ நான் என்ன நினைச்சேன்னா, அவரு 3 பேர் சொன்னதால அவரே வந்து இறந்துட்டாரு. சோல் வந்து அவரோட சோல் வந்து போயிடுச்சு அவரோட இதுவே. ஸோ அதனால வந்து இந்த ஒயிட் கலர் ரூம்ல வந்து அவரோட இது இருக்கு அப்படின்னு எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு. எனக்கு அந்த சீன் நானே யோசிச்சேன். அதுதான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இவ்வளோ குழப்பங்களை தாண்டி தான் செகண்ட் ஹாஃப் அந்த த்ரில்லிங் கொண்டு வந்தாங்க. நானே யோசிச்சேன். கடைசியா வெல்கம் பேக் சொன்னார் பத்தியா, செகண்ட் ஹாஃப்ல வந்து அவங்க ஒய்ஃப் வரவே இல்லை. கடைசியா வெல்கம் பேக் சொல்லும் போது தான் அவங்க ஒய்ஃப் பக்கத்துல இருந்து ஷோல்டர்ல இருக்கு. நானே நினைச்சேன் வெல்கம் பேக்னு அவங்க ஒய்ஃபை தான் சொல்றாரு போல அப்படின்னு நினைச்சா. அது இல்லடா, அவங்க அந்த கோஸ்டோட பெர்ஸ்பெக்டிவ் ஷாட் அப்போ ஒரு மாதிரி என்ன சொல்லுது, ரெட் அண்ட் கிரீன்ல வந்து ஒரு விக்னேட்டை மாதிரி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கு சிங்க் ஆச்சு. அது நல்லா இருந்தது. அதே மாதிரி வந்து அந்த ஃபைட்டு முடிஞ்சோம் அந்த பட்டர்ஃப்ளை பறந்து வந்துச்சு. அதுவுமே வந்து கோஸ்டோட பெர்ஸ்பெக்டிவ். ஆமாம், அது கோஸ்டோட பெர்ஸ்பெக்டிவ். ஒன்றும் பண்ண முடியல அந்த கோஸ்டால, வெறும் பார்த்துட்டு. ஸோ அந்த அம்மா கேரக்டர் எதிர்பார்க்கவே இல்லைடா. அவர் வந்து இப்போ இந்த அவர் பேர் நான் லூக் ஆண்டனியா. லூக் ஆண்டனி எந்த அளவுக்குன்னா, அவர் வந்து நீ அவருக்கு என்ன தப்பு பண்ணிட்டேன்னா உன்னை சாவடிச்சிருவாரு, நீ வந்து ஆவியா வருவ, அதையும் சேர்த்து காலி பண்ணுவாரு. அந்த மாதிரி ஆளதான் இருக்காரு. இருந்து கரெக்ட் தான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி இதை வந்து அப்சர்வ் பண்ணனா எடுத்துக்கணும்னா, அவர் வந்து திலீப்பை வந்து கொல்றதுக்கு தான் வந்திருக்காரு. பட் ஆனா திலீப் இங்க இறந்துட்டு இருக்கான். இல்லடா, ஆமா சரியா, திலீப் இங்க இறந்துட்டு இருக்கான். ஆனா வந்து இவர் வந்து அங்கங்க பார்க்க திலீப்போட நேம் வந்து குட் பர்சனாவே இருந்திருக்கு. அதை உடைக்கணும். அது எப்படி என் ஃபேமிலி நீ பண்ணிட்டு நீ ஓட்டைங்க சந்தோஷமா இருப்பேன்னு சொல்லிட்டு வச்சிருக்கிற பத்தியா அவரு எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. அந்த ஃபேக்டரி, அவங்க வீடு எல்லாத்தையும் முடிச்சு. ஆனா எல்லாமே ஸ்ட்ரைட்டா பண்ணல, இன்டைரக்டா பண்ணிருந்தாங்க. அதுதான் ஒரு இந்த டார்க் நைட் ரைசஸ் எண்டில் ஒரு எண்டிங்கா இருக்கும். ஆனா எல்லாத்துக்கும் பேட்மேன் தான் ரீசன். அந்த மாதிரி இருந்துச்சு. அம்மா கேரக்டர் எங்க வந்தாங்க. நான் ஒரு மீம் போடுவேன் என்னன்னா, ஷோ மீ த வில்லன் அப்படின்னு ஜோக்கர் போடுவேன். நோ பெஸ்ட் வில்லன் வேற வில்லன், நோ த ரியல் வில்லன்ட்டு இவங்க பேச போடணும். வேற லெவல்ரா அந்த கேரக்டர் சீன்லாம் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணவே அந்த லெமன் ஜூஸ் எடுத்து நான் வந்து கொடுக்கும் போது நினைச்சேன் எல்லாம் சொன்னா காமெடி ஆயிடும் நினைச்சா பார்த்தா உண்மையாயிடுச்சு. அது வேற ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க பாரு, இந்த மாதிரி என் புருஷனுக்கு வாங்கி வச்சிருந்தேன் கொடுக்க முடியல, ஆனா இப்போ உனக்கு குத்துட்டேன் நான் அப்படின்னு. அது செம்ம ஒரு மாதிரி சார்காஸ்டிக்கா இருக்கு. லெமன் ஜூஸ் குடிச்சாரு அவரு. அந்த பேசிங்க இருக்கும்போது அந்த புருஷனை பத்தி பேச ஒரு சிப்பை எடுத்து வச்சிட்டாரு. அந்த விஷம்னு சொன்னோடனே அவங்க கிளாஸ் வச்சு அப்படி தடவினே இருந்தாரு. என்னது இது, உடம்பில் ஒரு மாற்றங்கள் ஏற்படுது, என்ன இது எப்பா. எனக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் தாண்டிட்டோம், செகண்ட் ஹாஃப் இல்ல. இது நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஏன்னா நம்ம வந்து அதர் லாங்குவேஜ் ஒன்று அந்த நேட்டிவ் லாங்குவேஜ் பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த ஒரு ஃப்ளோ கரெக்டாக போயிட்டே இருக்கும், புரிஞ்சிருக்கும். டக்குன்னு அவங்களுக்கு நம்ம பார்த்துட்டே இருந்தால் தான் புரியும். அவங்க ஆடியோ கேட்டாலே சில பேர் அவங்களுக்கு அந்த டிரான்ஸ்லேட் ஆகிடும் மைண்டில். ஸோ நம்மளுக்கு என்னன்னா மல்டிபிள் மறுபடியும் பார்த்தா கூட இந்த படம் இன்னும் நிறைய டீட்டெயில் நம்ம கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குது. டீட்டெயில்ஸ் நிறையா வரும். நல்லா இருந்துதுடா, அருமையாக இருந்துச்சு உண்மையிலே. இட்ஸ் மை ஃபேவரட். ஆமாம். நம்ம சைட் சஜஷன். ஸோ நம்ம சைட் சஜஷன் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு நியோ நாயர் மூவி தான். இதுவும் வந்து ஒரு டைப் ஆஃப் கிரைம் த்ரில்லர். ஆமாம், கிரைம் த்ரில்லர் மூவி பார்த்தீங்கன்னா டைரக்டட் பை மிஷ்கின். ஸோ என்ன படம்னு பார்த்தீங்கன்னா யுத்தம் செய். எஸ். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க்காகவே இருக்கும் மூவி. நல்ல சொல்ல முடியாது. கடைசியாக அந்த ஒரு ரிவல் ஷாட்ஸ் ஒன்று இருக்கும், சில சீன்ஸ் எல்லாம் இருக்கும். அது வந்து போலீஸே வந்து கண்டுபிடிப்பாங்க. எப்படின்னா வந்து போலீஸ் ஸ்டேஷன் எதிர்க்க வந்து ஒரு தலை வச்சுருப்பாங்க, ஆனால் வந்து புருவம்லாம் இருக்காது. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு மாதிரி என்ன சொல்லுது, இன்டைரக்டான இது. ஸோ இப்போ பார்த்துட்டே இருக்கிறது அந்த அளவுக்கு வந்து
கொடூரமாக இருக்கும் அந்த படம் வந்து நீங்கள் பார்க்கணும். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதான் எங்களோட சஜஷன். நெக்ஸ்ட் வீக் எஸ் நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னொரு மூவி ரியாக்ஷன் பார்க்கலாம். அன்டில் திஸ் எடி வெற்றி பரத் சரி ஆஃப். சப்ஸ்கிரைப்.